நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரஃப்யூஸ் மௌலானா. பேருவலை சீனன்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண வர்த்தக சங்கம் பெந்தோட்டை சினமன் பீச் ஹோட்டலில் நடாத்திய ஜெம் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் 103 கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் இதில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இரண்டாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கண்காட்சியின் முதல் நாள் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும், 2ஆம் நாள் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும், 3ஆம் நாள் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிரவும் பங்கு பற்றினர். இலங்கை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் கண்காட்சி இடம்பெற்றதுடன் சீனன்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண வர்த்தக சங்க தலைவர் மர்ஜான் ஃபலீல், ஜெம் ஸ்ரீலங்கா தலைவர் இல்மி காசிம் உட்பட உறுப்பினர்களின் தியாகமிகு அர்ப்பணிப்பு காரணமாக எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக நடந்து முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெற்ற இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சிகளில் மிகவும் பிரமாண்டமான கண்காட்சியாக இதை குறிப்பிட முடியும். உலகின் பல நாடுகளில் இருந்தும் உள்நாட்டு வர்த்தகர்கள் அதிக அளவில் பங்கு பற்றினர். உல்லாச பயணபுரியாக திகழும் பெந்தோட்டை பகுதி இந்த 3 நாட்களும் மிகவும் கலகலப்பாக காணப்பட்டது. இந்தியாவைச் சேர்ந்த ஜி.கே. ஜெம்ஸ் அதிபதியும் உலகின் முன்னணி இரத்தினக்கல் வர்த்தகருமான சந்திரன் ராமசாமி மற்றும் மகாகவி ஜெம்ஸ் அதிபதியும் முன்னணி இரத்தினக்கல் வர்த்தகருமான சுரேஷ் நடராஜன் ஆகியோரும் இக்கண்காட்சிக்கு வருகை தந்திருந்தனர். சீனன்கோட்டை ரியாஸ் ஜெம்ஸ் அதிபதி ரியாஸ் சனூன் சகிதம் சமூகமளித்த இவர்கள் கண்காட்சியை பெரிதும் பாராட்டினர். கண்காட்சி கூடங்களை பார்வையிட்ட அவர்கள் சங்க உறுப்பினர்களையும் சந்தித்தனர். இந்திய வர்த்தகரான சந்திரன் ராமசாமி இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கூறியதாவது: இலங்கையின் பெந்தோட்டையில் 3 நாட்கள் நடைபெற்ற ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியில் கலந்து கொண்டேன். கண்காட்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். இக்கண்காட்சி ஸ்ரீலங்காவின் அரிய வகை இரத்தினக்கல் மற்றும் ஆப்பிரிக்கா உட்பட்ட பல நாடுகளின் இரத்தினக்கற்களையும் கண்டேன். இலங்கையினதும் சர்வதேசத்தினதும் அதிக அளவான வியாபாரிகள் வந்திருந்தனர். இக்கண்காட்சியானது சர்வதேச மற்றும் உள்நாட்டு வியாபாரிகளும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியில் கலந்து கொள்ள கிடைத்தமையானது மகிழ்ச்சிக்குரியது. இக்கண்காட்சிக்கு எம்மை அழைத்ததையிட்டு ஜெம் ஸ்ரீலங்கா ஏற்பாட்டாளருக்கு நன்றி கூறுகின்றேன். கண்காட்சியை நன்கு திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்ததை பாராட்டுகின்றேன் என்று கூறினார். முஹப்பத் செய்திகளுக்காக இத்தகவலை வழங்கியவர் பேருவலை ஸ்ரீலங்காவின் கண்காட்சிக்கு ஜி.கே. ஜெம்ஸ் ஓனர் ஆர்.கே. சந்திரனாகிய நான் இந்தியாவிலிருந்து வந்துள்ளேன். ஜெம் கண்காட்சியில் ஸ்ரீலங்காவின் அரிய வகை ரத்தினங்கள் கண்டு மனம் குளிர்ந்தேன். ஜெம் ஷோவில் ஆப்பிரிக்கா மற்றும் பிற நாடுகளின் ரத்தினங்களையும் அதிக அளவில் பார்த்தேன். ஜெம் கண்காட்சிக்கு ஏற்பாடு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. சர்வதேச வியாபாரிகளும் அதிக அளவில் வருகையை கண்டேன். ஜெம் ஸ்ரீலங்கா கண்காட்சிக்கு அனைத்து நாடுகளின் வியாபாரிகளும் ஸ்ரீலங்காவின் அதிக வியாபாரிகளும் அனைவருக்கும் மிகவும் பயன் உள்ளதாக அமைந்தது. கண்காட்சியின் என்னை அழைத்த ஜெம் ஸ்ரீலங்கா ஷோவின் குழுவினருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.